ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி இடியாப்பா செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. கடையில் கிடைக்கிற பச்சரிசினாலும் ஓகே. அதில் இந்த அளவுக்கு நல்லா தளன்னு கொதிக்கிற சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு சாஃப்டான பக்குவத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி உருட்டி இடியாப்ப அச்சில் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இடியாப்பம் நல்லா ஈஸியாக புளிய வருது. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இடியாப்பம் நல்லா புளிய வரும். இப்போ நான் ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துக்கிறேன். சைட் பை சைடில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருங்க. நம்ம புழிஞ்சு வச்ச இடியாப்பத்தை இதில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இடியாப்பத்தை வெளியில் எடுத்துடலாம். இது கூட தேங்காய் நாட்டு சக்கரை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.